என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் முழுக்க முழுக்க நீ என்னவென்று செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் உன்னால் நடக்க முடியும். அதன் பிறகு நடக்கப் போவதை கேட்டால் நிச்சயமாக நீ அதிர்ச்சி அடைவாய். எதனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது, யாரால் நடக்கப் போகிறது, இதற்கெல்லாமும் ஆழமான காரணம் என்ன என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இதனை நீ தடுத்து நிறுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியான ஒன்றை உனக்கு நிறைவாக சொல்லி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த காலமும் இந்த தாயின் அன்பு உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மாவினுடைய அருள் இருக்கும் வரை உனக்குள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து கொடுக்க நான் வருவேன் என்பது உண்மைதான். ஆனால் சில மனிதர்களினுடைய செயல்பாடுகளினால், அவர்கள் உனக்கு செய்கின்ற செய்வினைகளினால் உன் கால்கள் செயலிழக்கப் போகிறது என்றால் இதில் உன் பக்கமும் ஏதோ ஒரு தவறு இருக்க காரணம் உண்டு. இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீ கொடுத்த இடம்தான் இன்று இவர்கள் உன் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் நாம் இப்படியே இதை விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருக்க என்றும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் ஓடி ஓடி உனக்காக வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீ எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாமல், எந்த ஒரு விஷயங்களையும் தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கும் நிலையை இழந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக புரியத்தான் வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த விஷயங்களினால் உனக்கும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் சில காலமாக உன்னை சுற்றி வந்த சில மனிதர்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதிகமாக உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த காலம் என்று இனி எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உனக்கே என்று எப்பொழுதும் உன்னோடு காவலாக நின்று கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்ல விஷயங்களை சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடப்பதற்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும் நேரத்தில் உன் தாயின் வார்த்தைகளை கேட்டு அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை தேடி தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள். நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டாலே அது போதும். நடப்பதில் எல்லாமும் இனி என் பிள்ளைக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன். நான் கொடுத்திருக்கின்ற இந்த காலக்கெடுவுக்குள்ளாக
என் பிள்ளை தன்னை சுற்றி நடக்கும் இந்த பிரச்சனையில் இருந்து தன்னை காத்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் உனக்கு சோதனைகள் வராது, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது. அப்படி இந்த கட்டத்தை நீ தவற விட்டு விட்டாயானால் இதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நீ சமாளிக்க வேண்டும். உன்னால் எழுந்து நடக்கவே முடியாதபடிக்கு பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்துவிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாதபடி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் இனி உன்னை தேடி தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா சொல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் நான் இருக்கும் இந்த நேரமும் இனி உன்னோடு இருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியாக என் பிள்ளை எதையுமே நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிடு. இல்லாத பட்சத்தில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல துன்பங்களும் உன்னோடு உடனிருந்து விடும். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ முழுக்க தெளிவோடு இருந்துவிடு. நடக்காது முடியாது என்று நாம் நினைக்கின்ற காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து உனக்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடன் வரும் எல்லா காலங்களையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள். இந்த பிரத்யங்கரா நான் இருக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். எந்த நாளும் என் பிள்ளை எதிர்பார்க்கும் விஷயங்கள், என் பிள்ளை உணரத் துடிக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை இனி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. தெய்வம் இருக்கிறது என்றால் எந்த நாளும் என் பிள்ளைக்கு எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்க நான் வந்து விடுவேன். உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு நான் முடிவுகளை தந்து விடுவேன் என்பதனையும் மறக்காது. என் தங்கமே, இத்தனை நாளும் நாம் சாதாரணமாக இருந்து விட்டோம். இப்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் நீ எதையும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நல்லது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் நல்ல விஷயங்களோடு உனக்கு எல்லாமும் தேடி தொடரும் என்பதனை புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா சொல்ல உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருந்து உனக்கு கொடுப்பதில் இனி என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ மறக்காது. நல்ல தேவைகளோடு உன்னை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கான தேவைகளுக்காக உன்னை எப்படி எல்லாமும் பயன்படுத்த முடியுமோ அப்படி எல்லாமும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் இதை நான் அனுமதிக்க முடியாதல்லவா? இன்னமும் சில நாட்களில் உன்னை எந்த செயலும் செய்துவிட முடியாதபடி முடக்கிவிட பல முயற்சிகளை இவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது முழுக்க உன்னை தேடி வரும் பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள். அதாவது என் பிள்ளை, நீ எத்தனை சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் கையாண்டாயோ, எவ்வளவு சுறுசுறுப்பாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருந்தாயோ, அதை எல்லாமும் கடந்து உனக்குள்ளேயே நின்று உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக செய்து கொடுக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள். உனக்கே என்று நான் நடத்துவது ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி தொடரும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு முழுக்க சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் என்று நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேனோ
இந்த பிரத்யங்கரா உனக்கு எதை நடத்த நினைத்திருக்கிறேனோ அதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா நினைத்தது போல உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களோடு உன்னை எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு வாழ வைக்க முடிவெடுத்திருக்கிறேன். காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொள். உன்னோடு அம்மா சொல்ல நினைக்கும் பல விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழ துணிந்து விட்டாலே போதும். உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. கலங்காமல் இருந்தால் வாழ்க்கையில் இருக்கும் யதார்த்தங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் அல்லவா? உன்னை சுற்றி வரும் பல துன்பங்களுக்கு காரணமும் தெரிந்துவிடும் அல்லவா? நீ ஒரு காரியத்தை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறாய். இது சரியென்று நம்பி என் பிள்ளை அதனை நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த நேரம்தான் இவர்கள் உன்னோடு பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நேரம்தான் இவர்கள் உன்னோடு வந்துவிட தொடங்கி இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னோடு நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா உன் கண் முன்னால் நிகழ்த்தும் எல்லாவற்றையும் உனக்கே என்று சரியாக நான் நிகழ்த்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இனி உன்னோடு நான் இருந்து சொல்ல நினைக்கும் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற பதிலை சரியாக கொடுக்க வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இத்தனை காலம் உனக்கென்று நான் கை கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இவர்கள் சொல்கின்ற எதிர்மறையான வார்த்தைகளினால் உனக்கு கிடைக்காமல் போனது உண்மைதானே? நீ செய்யும் பொழுதெல்லாமும் இது நடக்காது கிடைக்காது என்று சொல்லி பல வார்த்தைகளினால் உன்னை வேதனையடையச் செய்து விட்டார்கள். நீ முன்வைத்த காலை பின் வைக்க உனக்கு இவர்கள்தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். இப்படியாக நீ வெற்றியை தேடி ஓடுகின்ற நேரத்தில் அந்த வெற்றியை உனக்கு கிடைக்க விடாமல் செய்தவர்கள் அல்லவா இவர்கள்? அந்த வெற்றி உனக்கு தொடர விடாமல் செய்தவர்கள் அல்லவா இவர்கள்? அப்படியானால் இதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? நீ முன்வைத்த காலை பின் வைத்திருக்கிறாய். நீ நினைத்த காரியம் ஒன்று மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தர தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் இனிமேலாவது என் பிள்ளை உன்னுடைய கவனத்தை சரியாக கொடுத்து அந்த விஷயத்தை ஒரு அடிகூட பின்வாங்காமல் நீ முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன் தாயாக நின்று உனக்கு சொல்லும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனிமேலாவது கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தொடர்ந்து வரும்போது அவை அத்தனையையும் நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும் உன்னை நான் தேடி வந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். பிரத்யங்கரா உன்னிடத்தில் நின்று உனக்கு கொடுப்பது போல இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற பல பலன்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கும் பொழுது மற்றவர்களின் பேச்சை கேட்டும் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தும் நீ உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தொலைக்கலாமா? உனக்கு நடக்கும் நன்மைக்குரிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடலாமா? ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் வரும்போது இவை எல்லாமும்
ஒரு நாள் உனக்கு சரியாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு புரியும் என்றால், இந்த தாய் கொடுக்கின்ற நம்பிக்கை உனக்கு என்னவென்று தெரியும் என்றால், இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். எதிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். இத்தனை காலம் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எல்லாமும் நீ முறையாக பின்பற்றியது உண்மை என்றால், இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளை விருப்பத்தோடு ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மாற்றுகிறேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு பொன்னான காலம் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொன்னது போல நீ இப்பொழுது மற்றவர்களின் பேச்சை கேட்டு செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து பின்வாங்குவாயானால், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடும். உனக்கு நடக்கவிருக்கின்ற உண்மையான விஷயங்கள் கூட உனக்கு என்னவென்று நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென்று நான் கொடுக்கும் இது போன்ற உண்மைகளோடு நீ எப்பொழுதும் சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள கற்றுக்கொள். நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பு எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்க உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி இந்த பிரத்யங்கரா சொல்ல நினைக்கும் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. பல உண்மைகளுக்கு இனி உன்னை தேடி வருகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பல நன்மைகளை நீ உறுதி செய்யும் நேரமும் இப்பொழுது வந்திருக்கிறது. அப்படியானால் இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. காலத்தின் கட்டாயம் உனக்கு இனிமேல் எல்லாவற்றையும் முறையாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது எப்பொழுதும் உனக்கு நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் என் பிள்ளை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் இனி உன் விருப்பங்களோடு உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் மன உறுதியோடு நீ இருக்க வேண்டும். அம்மா சொல்வது போல உன்னுடைய முயற்சிகளை ஒருபோதும் பின்தங்க விடாமல் நீ நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை எதிர்கொள்ளும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அத்தனையும் இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரங்களில் நிச்சயமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காது. எது நடந்தாலும் இனி என்ன நடந்தாலும் நான் இருப்பேன். நான் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உறுதிப்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற ஒரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும்படி அம்மா துணை இருக்கும் வரை
நீ எதையும் அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடாதே. நம்பிக்கையோடு இரு. உன் கால்களை முடக்க இவர்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் அவர்களுக்கு வெற்றியை நீ கொடுத்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.